புரட்சித் தலைவி அம்மாவுடைய 77வது ஆண்டு பிறந்தநாள் விழாவுடைய பொதுக்கூட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழ் பாடுவது எங்களுடைய கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி வரலாற்றில் பல மாநிலங்களில் பல முதலமைச்சர்கள் இருந்தார்கள். பல முதலமைச்சர்கள் கூட ஆட்சி பொறுப்பில் பொழுது அவர்கள் சிந்தனைக்கு எட்டிய வகையிலே அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு பல திட்டங்களை அளித்திருக்கிறார்கள். அதே போல இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே மாவட்டத்தில் மருதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 91 முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அப்படி முதலமைச்சர் பொறுப்பேற்ற இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இதற்கு முன்பு இருந்த நிறைய முதலமைச்சர்கள் சிந்திக்காத சிந்தனையில் நிறைய முதலமைச்சர்கள் இந்த மாநிலத்திலே இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்கள் தெரிந்திருந்தும் கூட அந்த அவலங்களை போக்க வேண்டும் என்ற சிந்தனை அந்த முதல்வருக்கு வராமல் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவிற்கு வந்தது. என்னவென்று சொன்னால், நீண்ட காலமாக பெண்கள் அடிமைகளாக இருந்த நிலையோடு மட்டுமல்லாமல் பெண்கள் பிறந்தாலே பாவம், அந்த பெண்களை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைப்பதே ஒரு கொடுமையான வேலை என்று கிராமத்திலே பெற்ற தாய்மார்கள் பெரிய பெண்களோடு இணைந்து அந்த பெண்கள் அந்த குழந்தையை கள்ளிப்பால் வைத்து கொன்ற காலம் அந்த காலம். அப்படி பல மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் எந்த முதலமைச்சருக்கும் வராத சிந்தனை புரட்சித் தலைவிக்கு அம்மாவுக்கு வந்தது. அதன் வெளிப்பாடாக பெற்ற குழந்தை பெண் குழந்தையை நீங்கள் பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறேன். தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறேன். அந்த திட்டத்தின் வாயிலாக நீங்கள் பெற்ற குழந்தையை அந்த தொட்டில் வந்து போட்டுவிட்டு சென்று விடுங்கள். அந்த குழந்தைக்கு நான் தாயாக தந்தையாக ஆசானாக இருந்து அந்த குழந்தையை வளர்த்து இந்த சமூகத்தில் ஒரு உயர்நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இது எவ்வளவு பெரிய மனிதநேயம் மிக்க ஒரு திட்டம். ஏன் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த சிந்தனை வரவில்லை? அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இன்று நாம் முறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலம் முழுவதும் தமிழகம் அனைத்து மாநிலங்களிலும் முதன்மையான மாநிலமாக வர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த சமூகத்தில் அடித்தட்டு மக்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்கள், அந்த தாய்மார்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும், சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், அடித்தட்டிலே ஒதுக்கப்பட்டிருந்தே இருக்கின்ற அந்த மக்களுக்கு உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல சமூக திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நீங்கள் பாருங்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 முதலமைச்சராகிறார், 82வது முறை முதலமைச்சராகிறார். கிராமப்புறங்களிலே இருக்கின்ற குழந்தைகள் பள்ளிக்கு வரவில்லை என்று தெரிந்தவுடனேயே அந்த குழந்தைகள் வர வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொடுத்தார். அவர் சிந்தனை குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிந்தனை குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும். அந்த திட்டத்தை கொடுக்கிறார். அந்த திட்டம் வெற்றி பெறுகிறது. குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறது. பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு அடுத்து வந்த முதலமைச்சர்கள் யாராவது அந்த குழந்தைகள்
என்ன நிலையில் பள்ளிக்கு வருகிறது, அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வருகின்ற சூழலில் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை எப்படி பேணி பாதுகாத்து அனுப்பி வைக்கிறார்கள் என்ற சிந்தனை மற்ற முதலமைச்சருக்கு வரவில்லை. ஏன் திரு கருணாநிதிக்கு வரவில்லை, அதே போல மற்ற மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு வரவில்லை. எப்படி தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே போல தன்னுடைய ஆசா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார். குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறது. அந்த வருகின்ற குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது உடுத்துகின்ற உடை அழுக்காக இருக்கிறது, அந்த உடை கிழிந்திருக்கிறது, அந்த உடை துவைத்து மாற்றுவதற்கு கூட மாற்று துணி இல்லாத காரணத்தினால் அந்த அழுக்கு துணியை அந்த குழந்தை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வருகிறது. இதை பார்க்கிறார் புரட்சித் தலைவர் அம்மா. இந்த சிந்தனை இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சருக்கு வரவில்லை. புரட்சித் தலைவர் சிந்திக்கிறார், இந்த குழந்தைக்கு ஏன் நாமே சட்டை தைக்க கூடாது. 4 சட்டை துணியை கொடுக்கிறார் ஒரு குழந்தை. தமிழகத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியில் இருக்கின்ற 1வது வகுப்பு படிப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு விலையில்லாத இலவசமாக முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்தில் சட்டையை கொடுத்த ஒரு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா. 4 செட்டு கொடுத்தா அந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், அந்த பெற்றோர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார். அவர் உழைக்காதவர்கள் இல்லை, உழைக்கின்றார்கள். உழைத்தால் தன் வயிற்று கஞ்சிக்கே காசு பத்தவில்லை. அந்த சூழலில் இந்த குழந்தைக்கு எப்படி சட்டத்தை எடுத்துக் கொடுக்க முடியும்? புரட்சித் தலைவர் கொடுத்தார். இது ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அதே போல அந்த குழந்தைகள் சட்டை போட்டுக் கொண்டது, படிக்கின்றது புத்தகம் வேண்டுமே, எழுதுவதற்கு நோட்டு வேண்டுமே, சிந்தித்தார். சட்டையே எடுத்துக் கொடுக்க முடியாத இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு எங்கே புத்தகம் வாங்கி கொடுக்கிறார் பார்த்தார். கிராமத்திலிருந்து வருகின்ற குழந்தைகளுக்கு புத்தகம் வரவில்லை என்று சொன்னால் அந்த ஆசிரியர் ஒரு 2 மாதமாகி கூட அந்த குழந்தை புத்தகம் வரவில்லை என்று சொன்னால் ஆசிரியர் சொல்லுகிறார், வெளியே அப்பா அம்மா சொல்லி புத்தகம் வாங்கிடுவான், நோட்டு வாங்கிடுவான், எதிர எழுதுல இதை வச்சு படிப்ப, நீ சும்மா உட்கார, நீ உட்கார்றதுனால பக்கங்கிற பிள்ளைய உன்னை பார்த்து கெட்டு போறான். உன்னுடைய எண்ணமெல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருந்து வேடிக்கை பார்க்க, புத்தகம் வச்சிருக்க நோட்டு வச்சிருக்க பையனையும் அந்த குழந்தை படிக்க முடியல. இதை அறிந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த குழந்தைகள் அத்தனைக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை விலையில்லாத புத்தகங்களும் நோட்டுகளும் பேனாவும் பென்சிலும் கொடுத்த ஒரு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவருக்கு நாம் இது ஒரு சமூக மாற்றத்திற்கான அடித்தளம். இதே குழந்தை படித்து உயர்கல்விக்கு வர வேண்டும் என்பதற்காக அங்கே சாதியின் அடிப்படை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காடுகளுக்கு மேல் இடஒதுக்கீடு கிடையாது. 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு கிடையாது. மீதி 50 விழுக்காடு ஜெனரல். கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏதுமறியாத கல்வியறிவே இல்லாத குடும்பத்திலே பிறந்த குழந்தை முதல் முறையாக பள்ளிக்கு வருகின்ற பொழுது, அந்த பள்ளியிலே படித்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது எழுகின்ற சந்தேகங்களை யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் முடங்கி படுத்துக் கொண்டு அடுத்த நாள் வருகின்ற பொழுது அந்த ஆசிரியர் அடுத்த பாடத்திற்கு செல்கின்ற சூழல் வருகின்ற பொழுது அந்த சந்தேகம் என்னவென்று தெரியாமலேயே அந்த குழந்தை அதனால் பாதிக்கப்படுகிறது. எப்படி பாருங்கள், அப்படிப்பட்ட குழந்தை உயர்வடிப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு சாதாரண மதிப்பெண் தான் எடுக்கும். அந்த சாதாரண மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த குழந்தை உயர்கல்வி செல்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமலே போய்விடும். இதை உணர்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இடஒதுக்கீடு கொள்கையை கடுமையாக போராடி 69 விழுக்காடுகள் கொண்டு வந்து மத்திய அரசிலேயே பதிவு செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எவ்வளவு பெரிய வேலை! இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இந்த திட்டத்தை கொண்டு வர முடியவில்லை. எந்த முதலமைச்சரும் முயற்சி செய்யவில்லை. முயற்சி செய்யாதவர்கள் மட்டுமல்லாமல் தடையாக இருந்தார்கள். மத்திய அரசும் தடையாக இருந்தது, நீதிமன்றமும் தடையாக இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
இந்த 69 விழுக்காடுகளை தன்னுடைய போராட்டத்தால் வெற்றி பெற்றார். அப்படி வெற்றி பெற்ற புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் ஒரு பட்டத்தை வழங்குகிறார். என்ன என்று சொன்னால் சமூக நீதி காத்த வீராங்கனை. யார் சமூக நீதி காத்த வீராங்கனை? புரட்சி தலைவி. இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம், தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். வாய் வார்த்தையில் சொன்னால் போதாது, செயலில் இருக்க வேண்டும். சட்ட பாதுகாப்பு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சட்ட பாதுகாப்பை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதற்கு நிர்வாகம் பாருங்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழ்மை நிலையிலே இருக்கின்றவர்கள், அவர்களை மேம்படுத்த வேண்டும். அந்த வறுமையில் இருக்கின்ற அந்த வயது வந்த பெண், ஒரு குடும்பத்திலே 3 பெண் குழந்தை பிறந்து விட்டால் கிராமத்தில் அந்த 3 பெண் குழந்தைகளுக்கு முதல் பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுத்ததோடு அந்த பெற்றோர்கள் அனைத்து சக்தியும் இழந்து விடுகிறார்கள். 2வது குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களால் இயலாமல் கண்ணீரோடு கம்பளையோடு இருக்கிறார்கள். அந்த பெண் திருமணமாகாமல் முதிர்கண்ணியாக மாறிவிடுகிறார். 35 வயது 40 வயது இருக்க அந்த பெண் வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு மேல் எப்படி திருமணம் முடியும்? முதிர்கண்ணியாக போய்விடுகிறார். அப்படி முதிர்கண்ணியாக போகிற பெண்ணுக்கு சமூகத்தில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும்? எவ்வளவு பழிச்சொல் இருக்கும்? எவ்வளவு இடிச்சொல் இருக்கும்? எங்காவது ஒரு இடத்துல நின்று தண்ணீருக்கு செல்லும் யாராவது பேசினால் கூட உடனே சொல்லிவிடுவார்கள். இந்த நரம்பில்லாத நாட்டுக்கு எத்தனையோ கதையை சொல்லுவேன். அந்த பெண் அவமானத்திலே தாங்காமல் தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்தார்கள். இதையெல்லாம் உணர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை, அந்த திருமண திட்டத்தை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட பெண் குழந்தைக்கு நான் தாயாக இருக்கிறேன். எப்படி படிக்கின்ற குழந்தைகளுக்கு சட்டையும் புத்தகமும் கொடுத்தார்களோ அதை போல இந்த வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி 4 கிராம் தங்கமும் 25,000 ரூபாய் செலவுக்கும் கொடுத்தார். அதில் கூட இன்னொன்றும் வைத்தார்கள். படித்த பெண்ணாக இருந்தால் 50,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். கல்வி கற்றால் ஒரு பெண் தன்னந்தனியாக தன் காலில் நிற்கலாம் என்று உறுதியாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால்தான் 8வது படித்து பெண் பிள்ளை 9வதுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஹை ஸ்கூலுக்கு போனோம்னா 3 கிலோமீட்டர் போனோம்னா அந்த குழந்தை சஞ்சலப்படாமல் போக வேண்டும் என்பதற்காக சைக்கிளை 2000 ரூபாய் கொடுத்து சைக்கிள் திட்டத்தை துவக்கி அந்த குழந்தை பள்ளிக்கு அனுப்பியவர் புரட்சி தலைவி அம்மா. என்ன மாதிரி திட்டம்! அதே குழந்தை பிளஸ் 1 போகின்ற பொழுது விரிந்த கல்வி, உலகளாவிய கல்வி தன் கைக்குள் வருகின்ற மடிக்கணினியை 15,000 ரூபாய் செலவு செய்து கொடுத்து கிட்டத்தட்ட 45 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு இந்த மடிக்கணினியை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவருக்கு இதெல்லாம் ஒரு சமூக மாற்றம். இன்று இந்த மாவட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு பெண் குழந்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாவட்டத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்புதான் ஏற்கனவே இதே நிலையில் பேசியிருக்கு. ஒரே ஒரு கல்லூரி இருந்தது. நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்தார் திரு கருணாநிதி. ஏதாவது இது போன்ற மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்களுக்கு ஒரு கல்லூரியை கொடுத்திருப்பார். அவருடைய பிள்ளை பேசுகிறார், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு அவரோடு இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரோடு சேர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் 11 கல்லூரிகளை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வழங்கியவர் புரட்சி தலைவர். இன்று அந்த குழந்தைகள் படிக்குது. இந்த சட்டையால், கொடுத்த புத்தகத்தால், கொடுத்த நோட்டால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த சத்துணவால் அந்த குழந்தைகள் எந்தவித பயமும்
படித்து முடித்துவிட்டு உயர்கல்விக்கு போக வேண்டும் என்று வருகின்ற பொழுது அந்த பெண் பிள்ளைகள் வெளி மாவட்டத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே பரூர்ல இருக்கிறது, ஊத்தங்கல்ல இருக்கிறது, ஓசூர்ல இருக்கிறது, கிளமங்கலத்தில் இருக்கிறது பாலிடெக்னிக். அரசு கல்லூரியில் கிருஷ்ணகிரியில் இருக்கிறது, பரூர்ல இருக்கிறது, ஓசூர்ல இருக்கிறது. இது எல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு கருணாநிதி கொண்டு வரவில்லை, திரு ஸ்டாலின் கொண்டு வரவில்லை. இந்த குழந்தைகள் படித்து முடித்தது. படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வருகின்ற பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியான அந்த போச்சப்பள்ளியில் சிப்காட் அமைத்து பல தொழிற்சாலைகளை இங்கே அமைத்தார்கள். அந்த தொழிற்சாலை இப்பொழுது வந்தவுடன் ஒவ்வொரு கிராமத்திற்காக கம்பெனி பஸ் வந்து கொண்டிருக்கிறது. படித்த பிள்ளைகள் வேலைக்கு செல்லுகிறது. காலை 7 மணிக்கு ரெடி ஆகிட்டு போகுது. ஷூ கம்பெனி போகுது. 20,000 பேர் வேலை செய்யறாங்க. 15,000 26,000 சம்பாதிக்கிறது. இந்த சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து தன் காலிலேயே நிற்கக்கூடிய சக்தியை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவருக்கு நான் சமூக மாற்றம். அதே போல்தான் நலிந்து போன யாரும் உதவாத நிலையிலே இருக்கின்ற தாய்மார்களுக்கு அவர்களாகவே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக விலையில்லாத ஆடு கொடுத்தார், விலையில்லாத மாடு கொடுத்தார், விலையில்லாத கோழி கொடுத்தார்கள். அதே போல கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் உழைத்து விட்டு வந்து ஓய்வெடுக்கின்றதற்காக அவர்களுக்கு விலையில்லாத மிக்சி, கிரைண்டர் பேன் கொடுத்தார்கள். என்ன சிந்தனை! இந்த சமூகமாக ஒரு பெரிய வேலைக்கு நான் இப்ப போல மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா சாதாரண அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு கொண்டு வந்த திட்டம் தெரியுமா? அதே போல்தான் இன்று புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மருந்தர் 65-75 விழுக்காடுகள் குறைவாக வாங்கலாம் என்று சொன்னார். வெட்கமில்லை, வெட்கமில்லை. நான் கேட்கிறேன், அம்மா மருந்தகம் என்று புரட்சித் தலைவி அம்மாவிலே இருக்கின்ற பொழுது கொடுத்தார்களா இல்லையா? ஏன் அதை மாற்றி இப்பொழுது புதுசாக கொண்டு வருகிறீர்கள்? எத்தனை திட்டத்தை நிறுத்திருக்கிறீர்கள்? அம்மா உணவகம் ஏழை எளிய மக்கள் முதலில் சென்னையில் ஆரம்பித்தார்கள். வேலைக்கு செல்லுகிறவர்கள் ஸ்டாலின் என்ன பண்றது? ராத்திரி எல்லாம் சாராயத்தை கொடுத்துட்டு நம்ம உயிரிழந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள். நகர்ப்புறங்களில் இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு விலை உயர்ந்த உணவு விலையை கொடுத்து உணவு சாப்பிட முடியாத ஒரு நிலை வந்தவுடன் தெரிந்தவுடன் குறைந்த விலையில் 5 ரூபாய்க்கு பொங்கல் புரட்சித் தலைவர் அம்மா உணவு கொண்டு வந்தாங்க. அதை விரிவுபடுத்தினார், தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தினார். கிருஷ்ணகிரி நகராட்சியை கூட அப்பொழுது நகர்மன்ற தலைவராக இருந்தார் அன்பு தம்பி தங்கமுத்து அவர்கள். அவர் அதை தயார் செய்து கிருஷ்ணகிரி நகராட்சி அதையும் விளக்கினார். அம்மா சிமெண்ட், நான் சொல்றேன், இந்த ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வாழ்ந்து அம்மா சிமெண்ட் கொண்டாங்க. அது என்னன்னா அரசு சிமெண்ட். இந்த அரசு சிமெண்ட் அரசாங்கத்துடைய சொத்து, அரசாங்கத்துடைய தொழிற்சாலை. இவங்க அதுக்குரிய மூலப்பொருள் சுண்ணாம்புக்கல் விலை கொடுத்து வாங்க வேண்டியது. ஏன்னா அரசு நிலத்திலே இருந்து அதை எடுத்து போட்டுக்கலாம். கரண்ட் இவங்ககிட்டே இருக்குது. ஒரு பேக் தயார் பண்ணது 140 ரூபாய் ஆகுது. அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது இந்த சிமெண்டை ஏழைகள் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் 195 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட் 195 ரூபாய். ஒரு வீடு கட்டுறதுக்கு 150 மூட்டை சிமெண்ட் 195 ரூபாய் கொடுக்கலாம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். எடப்பாடியார் தொடர்ந்து அதை செய்து கொடுத்தார். அதற்கு பின்பு அதே வீடு கட்டுவர் வாங்க என்று சொன்னால் 240 ரூபாய்.
நாளைக்கு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதானி குரூப் வந்து தமிழ்நாட்டுல சிமெண்ட் கம்பெனி தான் விலைக்கு வாங்கிட்டாங்க. விலைக்கு வாங்கிட்டதோடு இல்லாம அந்த சிமெண்ட் கம்பெனி மூலமா இங்க 320 ரூபாய் 350 ரூபாய் விற்கிறான் ஒரு மூட்டை சிமெண்ட். அரசு சிமெண்ட் விற்றா நஷ்டம், ஒரு மார்க்கெட் பண்ண முடியல. என்ன அடிப்படையில் நிறுத்தினாங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசின் வாயிலாக புரட்சி தலைவி அம்மாவின் வாயிலாக எடப்பாடியார் கொடுத்த அந்த அரசு சிமெண்டை இப்பொழுது நிறுத்தியிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். பதில் சொன்னோம். இங்க மாவட்ட செயலாளர் தமிழ் சொன்னார். எனக்கு வருத்தம் பேச முடியல. உங்களையும் அவரை கம்பேர் பண்ணாரு. நான் கேட்கறேன் மேடையில் வந்து சொல்றேன். ஏன்னா நான் அவங்க மாதிரி விமர்சனம் பண்ண விரும்பல. என்னை வந்து உங்களுக்கு போட்டு ஏதோ படுத்த வேணாம் சொல்றேன். நாங்கள சுதந்திரம் இருக்கு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே இந்த மாவட்டத்தில் தான் இருந்தாங்க. இந்த மண்ணின் மையம் நான் அவரை குறை சொன்னாவோ அவர் என்ன குறை சொன்னாவோ நம்ம பார்த்துட்டு இருந்தாங்கல்ல இந்த ஊர் ஜனங்க. தரந்தாலும் நான் சொன்னேன் என்று சொன்னால் நான் போகும்போது அப்படியே ஒரு கிண்டலா ஒரு சிரிப்பாங்க. இந்த எல்லாம் மாதிரியா போறான், என்ன பேசி போற மாதிரி. ஏன்னா சமூகம் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. இந்த சமூகம் ஒரு பொது மனிதன், நம்ம அரசியல்வாதி எல்லாருமே விமர்சனம் பண்றோம், பார்த்துட்டே இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம நடவடிக்கை வச்சுக்கிட்டு தான் மக்கள் நம்ம என்ன பண்றோம். நீண்ட காலமா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். மேடையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நம்ம மேல சொல்ல முடியல, யாரும் சொல்ல முடியல. அது இருமாப்பா சொல்ல முடியுது. நாம அப்படி நடந்தது. நீங்க நம்முடைய அசோக்குமார் அவர்கள் சொன்னார், நான் கேட்கிறேன், அவர் கேட்கல சொல்றேன். இவரை நீங்க உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அசோக்குமார் வந்து திரு மதியழகன் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நீண்ட காலமா கட்சியில் இருக்க, நீங்க நீண்ட காலமா கட்சியில் இருக்க, நீ வியாபாரி பிசினஸ் மேன் இருந்துட்டு ஏதோ ஒரு சினிமா ரசிகர் கூட்டத்தில் வந்து ஒரு தலைவர் அவ்வளவுதான். நீ தொழில் பண்ணிட்டு 37 வருஷமா இவர் அரசியல் பண்றாருன்னா எந்த தொழிலும் பண்ணல. அந்த அளவுக்கு மேல ஆகாயம் கீழே பூமி. அந்த ஆள் செஞ்சாங்கன்னா அண்ணா திமுக குடியை போத்துவோம், வேஷம் கட்டுவோம், நாங்க தான் தூக்கிட்டு போறதுக்கு ஆள் கிடையாது. அப்படின்னா அந்த ஆள் பொது வாழ்க்கையில் இருந்து எவ்வளவு சுத்தமா இருக்க பாருங்க. நீங்க அதை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்து நீ வசதியான சொல்லலாம், நான் அது சொல்ல விரும்பல. பழைய சொத்தை வந்து வசதியான சொல்றதுக்கு நான் விரும்பல. ஏன்னா அது பழைய சொல், யாரும் சம்பாதிச்சு வச்சு. நீ என்ன சம்பாதிச்ச? இப்ப சம்பாதிக்க உனக்கு அந்த ஆசை வரக்கூடாது, நீ பேசக்கூடாது. நீ பதவிகளையும் சொத்து மதிப்பு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வரும். 100 கோடி வரலாம், 500 கோடி வரலாம், 200 கோடி வரலாம், 300 கோடி வரலாம். அசோக்குமார் சொத்து மதிப்பு கேட்டா ஒரு மோதிரம் வச்சு நடந்தாரு. எங்கயா முடிஞ்சோம் அவருக்கும் ஏடி வச்ச கூட இருக்காரு. நீ எங்கோ இருக்கிற அவர் எங்கோ இருக்க. 37 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அந்த 31 ஆண்டு கால ஆட்சியில சேர்மனா இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருக்காரு, தொடர்ந்து ஒன்றிய செயலாளர், அதுக்கடுத்து தொடர்ந்து மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலர் எப்ப இருக்காரு? 2000 இருக்காரு, 22 வருஷமா இருக்காரு. பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நான் கணக்கு போடுறேன். இதெல்லாம் அவர் தப்பு பண்ணி இருந்தா எத்தனை 100 கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிருக்கணும். அவர் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தா இன்னைக்கும் ஒரு காரோட ஓடிக்கிட்டு பணம் கட்ட முடியாத அவசர பண்ணிட்டு அவர் 10 சட்டை வச்சு சுத்திட்டு இருக்காரு. எவ்வளவு ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி. அந்த ஒழுக்கமான அரசியல்வாதியை விமர்சனம் பண்ணுவதற்கு மதியழகனுக்கோ செங்கூட்டவனுக்கோ எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, கல்வியும் இல்லை.
தெரியல, அவர் செய்ய முடியல. சட்டம் ஒழுங்கு கடுமையா பாதிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு கடுமையா பாதிச்சதுக்கு காரணமே சமூக விரோத சக்திகள் அந்த ஆட்சிக்குள் நுழைந்து விட்டது. அந்த சமூக விரோத சக்திகள் எதுனா கஞ்சா, அபினு, சாராயம், கள்ளச்சாராயம், இது மூணுமே வேகமாக வளரும் போது ஈஸியா வருமானம் வரும். அந்த ஈஸியா வருமானம் வரும்போது யாரையும் எதிர்க்கக்கூடிய துணிவு, அந்த துணிவுல தான் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை வந்தது. இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பேச மாட்டேன். என் அப்பான்னு கூப்பிட்டு வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை. என்னையா செஞ்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுட்ட? எல்லாம் ஆதாயத்தோட தான் போற. நீ 1000 ரூபாய் கொடுக்கணும், அடுத்த ஓட்டு போடுறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்த. பஸ் விடா ஓட்டு போடுறதுக்கு கொடுக்குற. ஆனா 8 தலைவர்கள் கொண்டு வர திட்டங்கள் ஓட்டுக்காக கொண்டு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துரு கொடுத்தா ஓட்டுக்காக கொண்டு வரல. 6 வயசு கொஞ்சம் ஓட்டு போடும் போது அம்மா இது போன்ற சமூக மாற்றங்கள் கொண்டு வர திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஓட்டு போட்டு வராங்க. அதே மாதிரி எடப்பாடியா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரே வருஷம் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்த 4 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் பேச மாட்டேன். சும்மா அந்த போட்டோ ஷூட் எடுத்து ஏமாத்திட்டு இருக்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுற எது கூட்டுற? மாநிலங்களுடைய நாடாளுமன்ற மறுசீரமைப்பு ஏற்பட்டால் 8 நாடாளுமன்ற தொகுதி குறையும். மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்த நடவடிக்கையில் எடுத்த பலன் அதுக்காக கொடுக்கிறது. யாருக்கும் தெரியாதா? 39 நாடாளுமன்ற தொகுதி குறைஞ்சதை நாங்கள் சும்மா இருக்குமா? போராட மாட்டோமா? இவங்களுக்கு தெரியாதா? அரசியல் நடத்த முடியல, சக்தி இல்லை. மக்களை திசை திருப்பதற்காக இது கொண்டு வர, மக்களை திசை திருப்பதற்காக கொண்டு வர. அதே மாதிரிதான் அவன் பையன் எதுவும் சொல்ல தெரியல. நீட் தேர்தல் வச்சு கொஞ்ச நாள் போராடி பார்த்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? மொழி கொள்கை எடுத்துட்டாங்க. அப்புறம் பணம் வரலன்றாங்க. மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலன்றாங்க. ஏன் நிதி ஒதுக்கல? ஒதுக்கல. மத்திய அரசாங்கத்தோடு தேவையான விஷயங்களுக்கு இணக்கமான செயல்படல. இணக்கமான செயல்படாததுக்கு என்ன காரணம்? இவங்களுக்கு செயல்படக்கூடிய திறமை இல்லை. திறமையா செயல்பட்ட அடிமன்றம். எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார், திறமையா செயல்பட்டார். திறமையா செயல்பட்டு இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொண்டு வர முடியல. ஏன்? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலேயே அந்த முதலமைச்சரால் கொண்டு வர முடியல. தமிழ்நாட்டுடைய எடப்பாடியார் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வர, கிருஷ்ணகிரி 1. அந்த மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு 348 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் விடல. உடனே பூமி பூஜை போடுறார். இங்க போடல, 11 மருத்துவக் கல்லூரிக்கு போடுறார். கிட்டத்தட்ட 4000 கோடி. 4000 கோடி எப்படி அவரால சமாளிக்க முடிஞ்சது? அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 18 மாசம் கொரோனா. 1 ரூபாய் வருமானம் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லாத மட்டும் இல்லாம கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியதா வச்சு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் செலவு. அப்ப எல்லா ஏழைகளுக்கும் இலவசமா உணவு கொடுத்தார். ரேஷன் கடையில ஃப்ரீயா கொடுத்தார். பொங்கலுக்கு 2,500 ரூபாய் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் செலவு. இந்த செலவானாலும் கூட கூடுதலா கடன் வாங்கல. உமாரி 4 வருஷத்துல 3 லட்சம் கோடி அவர் கடன் வாங்கல. 11 மருத்துவக் கல்லூரி கட்டி முடிச்சார். கட்டி முடிச்சு உடனே மாணவரை சேர்த்து கல்லூரி ஆரம்பிச்சார். அதான் முக்கியம். நீ என்ன கொண்டு வந்த இந்த 4 வருஷத்துல? ஒப்பனுக்கு அங்கங்க 4 லைப்ரரி கட்டி இருக்க. வேற என்ன கொண்டு வந்த? இதே எடப்பாடியார் கிருஷ்ணகிரி வரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் அறிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அறிவிக்கிறார். விவசாய பகுதியில் நிறைந்த பகுதியில் அந்த விவசாயம் செய்வதற்கு போதிய தண்ணீர் ஆதாரங்கள்
சொன்னார். நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சியாக்கும் போது அங்க சாமணப்பள்ளி என்ற கிராமத்தில் போய் சொல்லி அந்த திட்டத்தை சொன்னார். இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு முன்சாமி அவரு நிலத்து மேல இந்த காவா போகுது, அதனாலதான் தடுத்து நிறுத்திருக்கிறாரு, இல்லைன்னா அந்த திட்டம் வந்துட்டு இருந்தார். என்ன கொடுமை பாருங்க. அந்த திட்டத்தை எடப்பாடியார் அனௌன்ஸ் பண்றார். 56 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி டெண்டர் வைக்கிறார், பணத்தை ஒதுக்கிறார், வேலை நடக்குது. அதே மாதிரி எண்ணெய் அந்த விழாவில் சொல்றாங்க 223 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை தீட்டி வடகரை தண்ணி கொடுத்து பருகூர் தொகுதி இந்த பக்கமும் அந்த பக்கம் காவேரிப்பட்டை ஏரியாவை தண்ணி கொடுத்து தருமபுரி பகுதிக்கு அந்த பக்கம் போறதுக்கு பாலக்கோடு தருமபுரி வரையும் போறதுக்கு அந்த திட்டம் 223 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்றார், டெண்டர் வைக்கிறார், பணத்தை ஒதுக்கிறார். எங்க ஆட்சியில் அது நடந்தது. இப்ப என்ன நிலைமை? வேலை நின்று போய் இங்க இருக்கிற திமுக தலைவர்களை கேட்கிறேன், இவ்வளவு பெரிய திட்டம் நம்முடைய மாவட்டத்திற்கு விவசாய பெருமக்களுக்கு அளித்த திட்டம், இன்னைக்கு அது நிதி ஒதுக்காத நிக்கிறேன், இது கேட்க மாட்டீங்களா? அதான் என்ன மாவட்டத்தில் சொன்னாரு, எந்த திட்டத்துக்கும் பணம் இல்லை, எம்எல்ஏ பண்ணி வரல. அப்போ உங்களுடைய ஆட்சி செயலிழந்த ஆட்சி, செயலிழந்த ஆட்சி, ஏமாற்றுகின்ற ஆட்சி, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விட உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தான் திசை மாறி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத தொகுதி வரையறை பற்றி பேசுறாங்க. அதுதான் அனைத்து கட்சி கூட்டம் டைவர்ஷன் பண்றார், மக்களை திசை திருப்புறார், பத்திரிகை ஊடகங்களை திசை திருப்புறார், அரசியல் தலைவர்களை திசை திருப்புறார். இதை பத்தி பேசி மாறதுக்கு பேசுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரார். நான் கேட்கிறோம், நீ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தானே, அது தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்ச விஷயத்துக்கு அப்போ வரும்போது நம்ம போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீ சொல்லிதான் செய்யறது இல்லை. ஒரு உரிமை பறிக்கப்படுறதுன்னு சொன்னா அதிமுக சும்மா இருக்காது, இந்த மாதிரி இது அரசியல் பண்ணாது, களத்தில் நிற்போம். அதே மாதிரி பையன் என்ன சொல்றாரு, இப்போ பணம் கேட்கிறேன் சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், அவர் சொல்றாரு ஒரு மாநிலத்தில் வரும்போது கெட் அவுட் பண்ணிடுறாரு. விளையாடுறியா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க, வாய்ப்பு தான் பேசாது. நீ ஒரு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் நான் சொல்றேன், ஒரு நாகரிகமா பேசுறதுக்கு இவங்க எல்லாமே திசை திருப்பிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாமலையும் இவரும் சேர்ந்துட்டாங்க, இவர் அவரை திட்டு அவரை திட்டு ஒரு நாகரிகம் இல்லாத வாழா போறாங்க. இது என்ன பண்ணுது? ஊடகங்கள் பத்திரிகை வழியா கிடைக்குதுன்னா இதை பெருசா பாலஸ் பண்ணிடுறாங்க. பெருசா பாலஸ் பண்ணி என்ன பண்றாங்க? உண்மையிலேயே மக்கள்கிட்ட மறக்கடிக்கிறான். இது ரொம்ப நாள் நிற்காது. ஏன்னா காலம் போக 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 அவனுக்கு இழப்பு வந்துட்டே இருக்கு மக்களுக்கு. இது என்னென்ன இழப்பு? ரேஷன் கடையில் எந்த பொருளும் கிடைக்கல, எந்த பொருளுமே கிடைக்கல. கரண்ட் பில்லு கண்ணாமூர்னால் ஏறி போச்சு, ஒரு ரீச் பண்ணா அது எங்க ஏறி போச்சு, எல்லா வரியும் ஏறி போச்சு. உருப்படியா எந்த வேலையும் செய்யல, எல்லாமே அப்படி இருக்கு. எந்த டெண்டர் போட்டாலும் அந்த டெண்டர் வேலை செய்யறதில்ல. ஒரு அதிகாரி கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான். திமுறா பேசுறான். திமுறா பேசுறதுக்கு என்ன காரணம்? ஆட்சியாளர்கள் தன் கட்டுக்குள் அரசு நிர்வாகத்தை வைக்கவில்லை. புரட்சி தலைவர் அம்மா இருப்பாங்க, முதலமைச்சர் அலுவலகத்தில் உட்கார்ந்தாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அவர் ரூம்ல போய் உட்கார மாட்டார். சீஃப் செக்ரட்டரி நெக்ஸ்ட் டு சிஎம் அவர் ரூம்ல போய் உட்கார மாட்டார். எப்ப நம்ம கூப்பிட்டாலும் சொல்ல முடியாது, அது நின்றுவார். பெல் அடிச்சுன்னா டக்குன்னு அடுத்த செகண்ட் போய் நிற்பார். அப்படின்னா அந்த நிர்வாகம் எவ்வளவு பயந்துடும் அந்த செக்ரட்டரிங்க. அப்போ ஒரு அதிகாரிய ஒரு வேலையை வந்து ஒரு முதலமைச்சர் சொல்லும் போது எவ்வளவு பயபக்தியோட செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அதான் நிலைமை, அதிகார ராஜ்யம் ஆயிடுச்சு, அரசு தலைவர் ராஜ்யம் கிடையாது. நீ சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு பாருங்க, அரை மணி நேரம் கழிச்சு தான் போறாரு சிஎம் பார்க்கறது. எவ்வளவு கேவலம்.
இதுதான் இந்த ஆட்சி. நீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக சில திட்டங்களை அறிவிச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி இல்லை. கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டங்கள், மக்களுக்கு நேரடியாக சேரக்கூடிய திட்டங்கள், அதனால் பலனில் இருக்கிற திட்டங்கள். இந்த சமூகம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சியில் தான். இந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நான் சொன்னேன், இந்த சமூக மாற்றத்திற்காக கொண்டு வந்த திட்டங்கள். இந்த சமூக மாற்றம் தொழில்துறை என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். குறிப்பா தர்மபுரி கிருஷ்ணகிரி எடுத்துட்டா எல்லா தொழிற்சாலையும் புரட்சித் தலைவி அம்மா. நீ டெல்டா வந்திருக்கு, டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு, இதுல 30,000 பேர் வேலை செய்யலாம். இது அதிமுக ஆட்சியால் கொண்டு. ஷூ கம்பெனி வந்திருக்கு, 20,000 பேர் வேலை செய்யலாம். அதிமுக ஆட்சியால் கொண்டு. நீ மாவட்டம் முழுவதும் பஸ் விட்டு, கம்பெனி பஸ் விட்டு படிச்சு பிள்ளைங்களை வேலைக்கு கூட்டு போறாங்க. அதிமுக ஆட்சியால் கொண்டு. நீ என்ன செஞ்சீங்க? எதையுமே செய்யல. மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னும் கரெக்டா 14 மாசம் 14 மாசம் என்ன பண்ணாலும், என்ன கருத்துக்களை சொல்லி என்ன செஞ்சாலும் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை எடுத்து விட்டார்கள். அடுத்து வருகின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளில் மிகப்பெரிய வெற்றி விழா கொண்டாடக்கூடிய நிலையிலே இந்த இயக்கம் வேகமாக செய்வது சொல்றாங்க. இந்த கட்சி முன்னிலை போயிட்டு இருந்தாங்க. தப்புயா, இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில அனுபவிச்சுவேன், ஏதோ ஒரு வழியில் அனுபவிச்சுவேன், பதவி அனுபவிச்சுவேன், பணத்தை அனுபவிச்சுவேன், சுகத்தை அனுபவிச்சுவேன். விசுவாசம் இல்லாத வெளியே போறான். ஆனா பதவி அனுபவம், சுகத்தை அனுபவிக்கல, எந்தவித பலனும் அனுபவிக்கல. ஆனா இந்த கட்சியினுடைய தலைவர் மீது பண்ற பற்றால் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மிகவும் வலுவோடும் நம்பிக்கையோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடுகின்ற போராளியோடு சேர்த்து நிச்சயமாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமரும். அது அமர்வதற்கு தொண்டர்கள் போராடுவார்கள், மக்கள் எங்கள் பக்கம் வருவார்கள், வந்துவிட்டார்கள் உங்களுடைய செயலால் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அப்படியே நோக்கி வச்சிருக்கேன். பதினெட்டு ஆயிரத்தி அப்படியே கீழே என்ன பண்ண கீழே பண்ண கீழே கையா வேலா அங்க நின்னா எப்படி? நான் பின்னாடி வாங்க, எல்லாரும் தயவு செஞ்சு மொபைல் வச்சுக்கிறோம். பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. அம்மாவுடைய 77வது பிறந்த நாளை முன்னிட்டு பின்னாடி வந்து எடுங்க, பின்னாடி வாங்க. ஒரு மணி நேரமா மாண்புமிகு கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் அவர்கள் 3 சக்கர பெட்ரோல் வண்டியை இப்பொழுது பயனாளிகளுக்கு வழங்குவார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் பின்னாடி வாங்கலாம். மொபைல் வருது, தயவுசெய்து பின்னாடி வேலை தயவுசெய்து பின்னாடி போ. நீங்க முன்னாடி இருந்துக்கிட்டா இது அசைன
அசேனே வேற என்ன நிக்கிறது? எங்க நிக்கிறதுனா எங்க நிக்கிறோம்? வருது எடுத்துட்டு போனோம். மேலா நீ போய் நிடு, அங்கே போயிடு, அங்கே போயிடு, பின்னாடி போயிடு. ஆப்போசிட் வண்டிக்கு பின்னாடி போனேன். அவ்வளவுதான் கூப்பிட்டா இப்ப இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தாலும் முன்னாடிதான். அது ஆப்போசிட் லைட் எப்படி அங்க எடுப்பாங்க? எப்படி படம் எடுத்துட்டு ரெண்டாவது வண்டிக்கு நான் மாத்திக்கலாம். எடுக்க முடியாது. ஆப்போசிட் லைட் வருது. ஆமா, இது வந்து ஒரு படம் இங்க எடுத்துலாம். ஆப்போசிட் சுத்தமா வெயிட் ஆனா ஒரு நிமிஷம் நல்ல படமா எடுத்துக்கலாம். ஏன்னா அவசரப்படுறீங்க. அடுத்த வண்டிக்கு எடுத்துக்கலாம்னு இப்பதானே சொன்னேன் நானு. ஏன்னா நீ வேற அவர்கிட்ட சேர்ந்து பின்னாடி லைட்ல இருக்கீங்க. வண்டியிலே மாறிக்கங்க. முடியுமா? அவ்வளவுதான். இப்ப அழகா வருது பாருங்க. அழகா வரும். அதே ரேட் தான். எப்படி வரும்? ஸ்பீக்கர் தான் வரும். எதுவுமே வராது. பேசணும்னா ஸ்பீக்கர் கீழே வச்சோம்னா ஸ்பீக்கர் கீழே வச்சோம்னா எல்லாருக்குமே வரும். ஐபோன் இல்லண்ணா, ஓப்போ தான் வச்சிருக்காரு. ஏதோ ஐபோன் அண்ணா ஸ்பீக்கர் கொஞ்சம் கீழே இருக்கு. வேணா ரைட்டு திரும்ப சொல்றேன். ஃபைனலி வரலண்ணா. கீழே வச்சிருந்தா இல்லை இப்போதைக்கு சாட்சி விட்டுருங்க. எடுக்க முடியல. இல்லை எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். பின்னாடி வேணாம். பின்னாடி வேணாம். அந்த லைட் திரும்ப சொல்லணும். அந்த லைட்டை அந்த திரும்ப சொல்லுங்க. அப்படி திரும்பினா ஓகேண்ணா. இன்னும் திரும்பினா நல்லா அந்த பக்கம். ஓகே அண்ணா கொஞ்சம் உள்ள போயிடுங்க. கொஞ்சம் வண்டி தெரியுற மாதிரி. அண்ணா நீங்க கொஞ்சம் போயிட்டு வேணா பேசணும்னா சண்டே ஒரு அளவுக்கு அங்கே இல்லைண்ணா. அங்கே இல்லைண்ணா. உங்களையும் சேர்த்து அண்ணா இங்கே பாருங்கடா. அண்ணா இங்க பார்க்கலாம். அண்ணா இங்க பார்க்கலாண்ணே. அண்ணா இங்க பார்க்கலாம். அண்ணா அப்படியே நான் மொபைலை கொஞ்சம் பிரிட்டு வாங்கண்ணா. செஞ்சு கொஞ்சம் பிரிட்டு வாங்கண்ணா. உங்க கை தான் வருது அண்ணா. இது கரெக்டா ஒரு படம் ஒரு வருஷம் தாவங்க. டேய் மொபைல் கேட்கறான். தயவு செஞ்சு ஃபோன் இருக்கிறவங்க பின்னாடி வந்திருக்கேன். சொல்லிட்டேன் பின்னாடி வாங்க. ஆனால் பின்னாடி வேணாம். உங்களுக்கு எத்தனை முறை நான் சொல்றது? நான் பின்னாடி வேணாம். பின்னாடி வேணாம். அவங்க ப்ரெஸ் எடுக்கிறாங்க. பின்னாடி வேணாம். இங்கே வந்துடலாம். ஓகே அவர் வர சொல்லுங்க பின்னாடி. ஐயா அண்ணா கொஞ்சம் அப்படியே வருவாங்க. எங்க பார்க்கலாம் ஐயா. எங்க பார்க்கலாங்க ஐயா. அதாப்பா ஆனால் முகம் தெரியல. எல்லா வண்டியும் மறைச்சிட்டாங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்கண்ணா.
அப்படியே பின்னாடி நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம் நிகழ்ச்சி நிக்க வைக்கிறேன் அப்படியே பின்னாடி போயிடுங்க அண்ணா அப்படியே நிக்க வைங்களா அப்படியே கொஞ்சம் உள்ள போயிருங்கண்ணா வண்டி தெரியுற மாதிரி பின்னாடி வேணாம் பின்னாடி வேணாம் ஐயா ஐயா நல்லா இருக்கிறது அந்த போட்டோ எடுக்கணும் அங்க பாருங்க பசங்க அப்படியே டோக்கன் கொடுத்து நடு அந்த அப்படி நடு சலவப்பட்டி செல்லதுரை முன்னாடி போப்பா பூங்குடி அப்படியே போடுமா கஸ்தூரி 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 முருகம்மான் அன்பு கிருஷ்ணவேணி விக்னேஷ் சின்ன